கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூலை மாசம் நாம் வந்துவிட்டோம். கடந்த 6 மாசம் முழுவதும் நம்மை பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ளே நம்மை அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாசத்திலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதிய புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய மாசத்துக்கான கிருபைக்காக நன்றி. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்கிறார். இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய சித்தம். நாம் எல்லாரும் பலுகி பெருக வேண்டும். அதுவும் தேவனுடைய சித்தம். முதல்ல நம்மளை அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு 3 காரியம் இருக்கு. கர்த்தரை தேடுகிற நம்ம எப்படி வாழணும்? அழகா எழுதப்பட்டிருக்கு. முதல்ல நீதியை பின்பற்றி. இந்த மாசத்திலே நம்ம எப்படி வாழணும் சொல்லி நிறைய குடும்பத்திலே யோசிப்பாங்க. நம்ம முதல்ல நீதியை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. 31 நாள் இருக்கு. இந்த 31 நாளும் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? நீதியை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம யோசிக்கணும். ஏன்னா நிறைய தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நீதியை பின்பற்றும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு செவி கொடுங்கள். நம்ம கர்த்தர் தான் தேடுறோம், ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள். அப்ப 31 நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீதியை பின்பற்ற வேண்டும். அது முதல் பாயிண்ட். 2வது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். 31 நாள் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நான் முதல்ல நீதியை பின்பற்றணும். 2வது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். 3வது நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. 3வது நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதியை பின்பற்றி கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தரையே நம்ம நோக்கி பார்க்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உடனே புறப்பட்டார், கீழ்ப்படிந்தார், தேவன் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நீதியை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையிலே நம்ம நீதியை பின்பற்றும் போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். 2வது கர்த்தரை தேடுகிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தரை தான் தேடுறோம், ஆனாலும் கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா?
அப்படின்னு சொல்லி நம்ம 2வது செக் பண்ணணும். ஏன்னா 31 நாள்ல செக் பண்றது தான் முக்கியம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நம்மளை அழகா வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க வேண்டாம். நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. நம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானா மாற்றி வைக்கிறார். நம்ம இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும்? தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அப்ப தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்றால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம வாழ்க்கை சமாதானமா இருக்கும், நம்ம வாழ்க்கையில பாதுகாப்பு தருவார். நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும். புதிய மாசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது கிருபையினால் நிரப்புவார், நம்முடைய பிரசன்னத்தினால் மூடுவார். எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டார். இன்று நம்ம வாழ்க்கையிலே 31 நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதியை பின்பற்றி கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, கர்த்தரையே நோக்கி பார்க்கும் போது நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மையும் தேவன் அழைக்கிறார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அவருடைய கரத்துக்குள்ளே அர்ப்பணிப்போம். புதிய மாசத்திலே பலகணிகளை திறந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. புதிய மாசத்துக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் நீதியை பின்பற்ற வேண்டும். கர்த்தரை தேடிய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்க ராஜா. நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கன்மலை என்று சொன்னீங்க ராஜா. நாங்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம். எங்களது பூமியிலே வேறு விரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமானாக மாற்றி ஆசீர்வதிக்கிறீங்க. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி இந்த நீதியை பின்பற்றி கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த மாசத்திலே எல்லா விதமான வாசல் திறந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே புதுசாக இணைந்திருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த மாசத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட அப்போ உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு கர்த்தர் கரமை தொட்டு அப்பா சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கிரியை ஆசீர்வதிங்க. இந்த மாசம் முழுவதும் சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து அப்பா சகல விதமான ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள் ராஜா. இந்த மாசத்திலே உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். நீதியை பின்பற்றி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தணும் ராஜா. ஆபிரகாமை அழைத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க, பெருக பண்ணினீங்க. அதே ஆசீர்வாதம் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பம் பல்லுகி பெருக வேண்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடப்பும் ராஜா, அக்னி அபிஷேகம் நடப்பும் ராஜா. இந்த மாசத்திலே வேதத்தை நாங்கள் தியானித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இருதயத்திலே பிரகாசமான மனக்கண்களை திறங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த மாசம் முழுதும் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி விடுகிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் முடுங்க ராஜா. உம்முடைய வல்லமையால் நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உன் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். இந்த வீட்டுக்குள்ளே அப்பா ஜெபிக்கிறானோ அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும் ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இந்த மாசத்திலே உமக்கு பிரியமானபடி வாழ தாழ்த்தப்படும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க.
தேவனை துதிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருங்க. தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தங்களை கேட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.